நம்மலாம் எப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோன்னா, ஒரு ஒர்க்கை ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஒர்க்கை பண்ணுறதுலையே 2 வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டீப் ஒர்க், ஷாலோ ஒர்க். இதில் நம்மள எத்தனை பேர் டீப் ஒர்க் பண்ணுறோம்? இப்போது நிறைய பேர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க் ஜாப் லைஃப்பில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு அவங்களும் அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. இதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைமும் இருக்காது. இப்போது ஒரு பர்சன் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க், அந்த பர்சன், அந்த 2 மட்டும் இருக்குது. இடையில எதுவுமே வரல. அவங்களுக்கு எமோஷன்ஸு, அவங்களோட திங்கிங், அவங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸு எதுவுமே வரல அப்படிங்கிறப்போ அந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப டீப்பாக அந்த ஒர்க்கு கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. அதுவே 10 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்குள்ள நிறைய தாட்ஸ், தேவையில்லாத தாட்ஸ் வருது, தேவையில்லாத எமோஷன்ஸ் நிறைய வருது. அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் எமோஷன்ஸ் வரும். அந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறப்போ அவங்க ஷாலோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் லைஃப்பில் டீப் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? ஒரு 1 ஹவர், 2 ஹவர். அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு எமோஷன்ஸையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கக்கூடாது. நீங்கள் அந்த ஒர்க் 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டீப் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 10 பேர், அதே மாதிரி ஷாலோ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 10 பேர். டீப் ஒர்க்னால் ஒரு நாளைக்கு வந்து 4 ஹவர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் அந்த ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அவங்க அந்த ஒர்க், அவ்வளோதான். ஆனால் இந்த ஷாலோ ஒர்க் அப்படிங்கிறது ஒரு 10 மணி நேரம் இருக்கும். ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன், இடையில இமெயிலு, இடையில நிறைய அவங்களுக்கு எமோஷன்ஸை தூண்டி விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேத்தில் பார்த்தோன்னா நிறைய பேர்த்துக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒர்க் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒர்க் முடித்த பின்னாடி ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டீப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் வருது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தான் ஒரு கிளியரான கோல் இருக்குது. இவங்க தான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கிளியரான கோல் இருக்குது. ஆனாலும் அந்த கோலை விட்டு அவங்க டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு மறுபடியும் கோல் செட் பண்ணி உள்ளே வர்றாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டீப் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. அதுக்கு நான் உங்களை சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். என்னென்னா, நம்ம இப்போ டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யாருங்கிறத நீங்கள் அவேர்டாக இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ். ஓகே, இப்போ நீங்கள் யார், உங்களோட ரோல் என்னெல்லாம் இருக்குது உங்களோட லைஃப்பில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நீங்கள் தனியாக உட்காந்து யோசிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் முடிஞ்சால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. என்னென்னா, பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய்க்கோங்க. ஓகேவா? போயிட்டிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் யோசிங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா யோசிச்சு அப்படியே உங்கள் மைண்டில் வைங்க. ஒவ்வொன்றா முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் ரோல் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது அந்த ரோலில் உங்களுக்கு பிடிச்ச ரோல் எது அப்படிங்கிறத பிக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ரோல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஐடி ஒர்க்கு, அது இல்லாமல் கொஞ்சம் நேரம் மூவி பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரோலை பிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பிக் பண்ண ரோலில் 25 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் மட்டும் 25 மினிட்ஸ் அந்த ரோல் ப்ளஸ் நீங்கள், இந்த 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரோலுக்கு தேவையான எமோஷன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த ரோலை தாண்டி வெளியே வந்து வேறு எந்த எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது, வெளியே வந்து வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 25 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வீக்லி ஒன்ஸ் 25 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்லி ட்வைஸ் 25 மினிட்ஸ். அந்த மாதிரி கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி டீப் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரொட்டீனுக்கு இருந்து டக்குன்னு நம்ம மாற முடியாது. கொஞ்சமாக தான் நம்ம மாறணும். ஓகேவா? ஸோ நீங்கள் டக்குன்னு உடனே நான் ஒரே நாளில் மாறுறேன் அப்படின்னு மாறினீங்க அப்படின்னாலும் வேஸ்ட்டு தான். நீங்கள் 2 நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. 100% ஷுவர். ஸோ நீங்கள் உடனே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இப்போது செட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரோலில் கரெக்டாக இருந்துக்கோங்க. நான் வீக்லி பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் அவேர்டாக இருக்கணும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் என்னெல்லாம் ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் உங்களை இப்போ தனியாக வர சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, நீங்கள் யார், என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட டீப் ஒர்க் ரோல் என்ன, அதை 3ஐயும் முடிவு பண்ணிக்கோங்க. அந்த டீப் ஒர்க்குக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் அட் எனி காஸ்ட் நீங்கள் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் ஆகணும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா?
இன்றைக்கி ஈவினிங் அல்லது உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணல, இடையில நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்ருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் அந்த ஒர்க் மட்டும்தான் பண்ணணும். அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். அந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் வித் 25 minutes. ஸ்டார்ட் வித் வீக்லி ஒன்ஸ். ஓகேவா? நீங்கள் எடுத்தோடனே ஹைப்பாக தான் இருக்கும், ஐயோ நம்ம நல்லா டீப் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல்டாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா? ஸோ நீங்கள் உங்கள் நார்மல் ரொட்டீன்லேயே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ஒரு 6 month 7 month போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் வந்துடும். அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது வரைக்கும் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி டம்பாக ஏதோ இதுக்கோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா என்விரான்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட். இப்போது நீங்கள் டெய்லி வந்து 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, இப்போது அந்த டைமில் உங்களுக்கு என்விரான்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு உங்கள் பாடியிலேருந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் கண்டிப்பாக சுரக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் டீப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே செக்ரெட் ஆகும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் மறுபடியும் அதே என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே ஹார்மோன்ஸ் தான் சுரக்க போகுது. ஸோ தட் நீங்கள் அந்த டீப் ஒர்க் பண்ணும்போது மட்டும் அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போங்க, மற்ற டைமில் அந்த என்விரான்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரெட் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத டைமில் அங்கே போகும்போது தேவையில்லாத டைமில் உங்களுக்கு டீப் ஒர்க் பண்ணணும்னு தோணும். இது வந்து உங்களுக்குள்ளே ஒரு கம்பல்சிவ் பிஹேவியரோ அல்லது தேவையில்லாத அந்த பாஸ்ட்லேயே நீங்கள் வாழ்வீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் க்ரியேட் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு குரூப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே டீப் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாங்க அப்படின்னா தான் உங்களால் குரூப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து பெற முடியும். நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு ஓகே நான் டீப் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஷாலோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் தான் யூ ஆர் கோயிங் டு பி அன்சாட்டிஸ்ஃபைட் அட் ஆல். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் குரூப்பை வந்து டீப் ஒர்க்கு பண்ணக்கூடிய பர்சன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவங்க வந்து எப்படின்னா அவங்களுடைய கோலும் ஒன்றா இருக்கணும், உங்களோட கோலும் ஒன்றா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்களும் டீப் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களும் வந்து அந்த டைமில் இப்போ நீங்கள் பிரித்து வச்சுக்கணும், இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக டிஸ்ட்ராக்டடாகவே இருந்துக்கலாம், இந்த டைமில் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், நம்ம அவங்களுக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு இப்போ இத்தனை பேர் போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது, கண்டிப்பாக இந்த ஒர்க்கை பண்ணதே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டு அந்த பர்சன்ஸ் அங்கே போயிட்டோம்னாலே நம்ம டீப் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு ஃபஸ்ட்டு 2 weeks ஓகே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது வேஸ்ட் ஆகிடும். ஓகே, இது வந்து ஒரு உங்கள் பிரெயினே வந்து இது என்னடா இவன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வீக்லி 2 அதுக்கப்புறம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றும் தோணாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப கிளியராக இருங்க. ஓகே, குரூப்பாக போயிட்டு அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களும் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமாக அந்த ஒர்க்கில் வந்து ஒரு நாட்டம் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாலே வீக்லி ஒன்ஸ் வந்து போடுவாங்க, ஒரே காமன் கோல் இருக்கும், அவங்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஏன் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா சேம் தான். ஓகே, ஸோ அவங்களுக்குள்ள எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, டீப்பாக எல்லாருக்கும் ஒரே கோலு தான். ஸோ யாருக்கும் எமோஷன்ஸ் அந்த இடத்துல இருக்காது. ஸோ எல்லாருமே அந்த ஒர்க்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். அதையே தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா இதுலேயுமே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம எல்லா இதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணலாம். ஸோ எதையுமே வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம், இது வந்து இது தனி அப்படின்னு பிரித்து வைக்காமல் எல்லாத்தையுமே ஒரே ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளால் எல்லாத்துல இருந்துமே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஒர்க்குமே என்ஜாய் பண்ண முடியும். அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம தனியாக ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது, இதை நம்ம தனியாக பார்க்கணும் அப்படின்னு பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
வீடியோ ரொம்ப லென்த்தாக எழுதிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், ஃப்ரம் திஸ் வீக் we are going to train the deep work. ஓகே, ஸோ வீக்லி ஒன்ஸ் நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக அடுத்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்மளோட கேம்பெயினில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் இன்னும் நிறைய ஸ்டடீஸ், இப்போ ரீசெண்டாக டீப் ஒர்க்கில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன ஸ்டடீஸ்லாம் இருக்குது, அதில் எந்தெந்த மாதிரியான இப்போ பர்சன்ஸ்லாம் ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேச போகிறேன். ஸோ அதுக்கெல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.